தற்போது மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம். கனமழை காரணமாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண் பிரசாத், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது ஜனனி, தொடர் கனமழையால் கொட்டகுடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில நாட்களாகவே தீவிரமடைந்து பெய்து வருகிறது. இதையடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான போடி மற்றும் அதன் அருகே உள்ள குரங்கணையில் நேற்று மாலையிலிருந்து இரவு முழுவதும் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இதனால் போடியின் முக்கிய நீராரமாக விளங்கும் கொட்டகுடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக போடிநாயக்கனூரில் இருந்து மூணாறு செல்லும் சாலை அமைந்துள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் மழைநீர் வெள்ளமாக கொட்டி வருகிறது. தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி பொதுமக்கள் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொட்டகுடி ஆற்று பகுதியில் பொதுமக்கள் குளிக்கவோ கால்நடைகளும் குளிப்பாட்டவோ ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக போடியை சுற்றியுள்ள கண்மாய் குளங்களுக்கு செல்லும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. மேலும் சமூக ஆர்வலர்கள் ஒரு கோரிக்கையும் இதில் முன்வைத்துள்ளனர். அதாவது அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் பாதுகாப்புக்காக காவல்துறையினரை நிறுத்த வேண்டும் என்றும், எச்சரிக்கை மட்டும் விடுத்தால் போதாது என்றும், பொதுமக்களை யாரும் தடுப்பணைக்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனனி, தங்களுடைய தகவலுக்கு நன்றி அருண் பிரசாத்.